நான் இந்த ராஜ்யத்திற்காகவும் பிரஜைகளுக்காகவும் மகாயாகம் ஏற்பாடு செய்துள்ளேன். உலகெங்கிலும் இருந்து விருந்தினர் வருவர். அவர்களை வரவேற்பதில் எந்த குறையும் இருந்துவிடக்கூடாது. அனைவரையும் நாம் அனுசரித்து செல்ல வேண்டும். சுவாமி, தாங்கள் மகா யாகம் நடத்தப் போகிறீர்கள். அனைத்து விருந்தினர்களும் வருவார்கள் அல்லவா? நம் பலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அனைவரும் வரும்பொழுது நாம் ஏன் சதியை? அப்படி ஒரு எண்ணத்தையே உன் எண்ணத்தில் இருந்து அழித்துவிடு. சதி இந்த யாகத்திற்கு வரப்போவதில்லை. ஏனெனில் அவள் வந்தால் அந்த கபாலியின் தாக்கமும் பாதிப்பும் வரும். அதனால் என் யாகத்தின் புனிதம் கெட்டுவிடும். ஆனால் அவள் நம் புதல்வி. இருந்திருக்கலாம். தந்தையின் சொல்படி நடந்த வரையில் புதல்வியாய் இருந்தாள். நானாகவா அவளை இங்கிருந்து அனுப்பி வைத்தேன்? அவள் என்னுடனான உறவை முறித்துக் கொண்டு இந்த மாளிகையின் மரியாதையை குலைத்துவிட்டு எல்லோரும் என்னை பார்த்து நகையாடும்படி செய்துவிட்டு இங்கிருந்து சென்றாள். அவளுடனான என் உறவு முறிந்து விட்டது. என்னை அறியாமல் நீ அவளுக்கு அழைப்பு விடுத்தால் அல்லது தூதுவிட்டால் அதன் பின் நம் உறவே முறிந்துவிடும். இனியும் அதிகம் காலமில்லை சங்கரா. நமக்கு வேண்டிய முழுமை சதியிடம் இன்னும் வரவில்லை. அது விரைவில் நடந்தாக வேண்டும். சதி அவள் ஆற்ற வேண்டிய செயலை துவங்கி விடுவாள். கைலாயத்தில் அனைவரும் மகிழ்வுடன் இருப்பார்கள். சதியின் கவலைக்கு காரணம் என்ன? சதி இல்லை, ஒரு புதல்வி கவலையோடு இருக்கிறாள். என் தந்தை எவ்வாறு அப்படி செய்ய இயலும்? ஒரு மகா யாகத்தை நடத்தவிருக்கிறார். உலகம் முழுக்க அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் அவருக்கு பெற்ற மகளின் நினைவு வரவில்லையா? முறித்துவிட்டு வந்த பந்தத்திற்காக ஏன் இத்தனை கவலை? என் தந்தை என்னை மதிக்கவில்லை என்று நான் கவலைப்படவில்லை நாராயணா. மகிமை பொருந்திய என் கணவருக்கு, இந்த மகாதேவருக்கு அழைப்பு விடுக்காமல் என் தந்தை அவரை அவமானப்படுத்திவிட்டார். இதுவே என் கவலைக்கான காரணம். எவரின் உறவு வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அவருக்கே அழைப்பு விடுப்பார்கள். பிரஜாபதி தட்சன் என்னை அழைக்காமல் இருப்பதால் எனக்கு எந்த அவமதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் எனக்கு அவமானம் மகாதேவா. நான் அவர் புதல்வி. என்னை அவர் அழைக்க வேண்டும். அதோடு தாங்கள் என் கணவர். அவர் எனக்கு தந்தை என்றால் தாங்கள் எனக்கு கணவர் என்பதையும் அவர் மறக்கக்கூடாது. அவர் தங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் அவரை ஏற்க வைப்பேன். வாருங்கள் மகாதேவா, நாம் அந்த யாகத்திற்கு சென்றாக வேண்டும். உன் மனம் அமைதி கொள்ள வேண்டும். மதிப்பும் மரியாதையும் முக்கியமில்லை. பற்றற்று இருக்கும் நிலைக்கு உனக்கு பயிற்சி தேவை. பயிற்சியை நாம் அங்கு சென்று வந்த பிறகு எடுத்துக்கொள்ளலாமே மகாதேவா. அனைத்தையும் தாங்கள் இறைவனாகவே ஏன் சிந்திக்கிறீர்கள்? என் வேதனை தங்களுக்கு புரியவில்லையா? தான் விரும்பிய ஒரு வாழ்க்கைக்காக ஒரு பெண் பிறந்த வீட்டை விட்டு வெளியேறுவது எவ்வளவு கடினமானது. இன்று என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள், எனது இச்சை ஒன்றே ஒன்றுதான். என் தந்தை தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ உன் தந்தையை சந்திக்கச் செல்கிறாய். ஆனால் நடத்தும் யாகம் பிரஜாபதி தட்சனுடையதாகும். அழைப்பில்லாமல் அங்கு செல்வது என்பது அவமதிப்பிற்கு ஈடானதாகும். தாங்கள் என்னுடன் இருந்தால் அனைத்தும் நலமுடன் இருக்கும். அதோடு ஒரு மகளுக்கு பிறந்த வீட்டிற்கு செல்வதற்கு அழைப்பிதழ் ஒன்றும் தேவையில்லையே.
அழைப்பென்பது வரவில்லை என்றால் நீ செல்ல வேண்டிய அவசியமில்லை. என் தந்தையிடம் இருக்கும் அதே அகங்காரம் தங்களிடமும் உள்ளது. மனைவியின் வேண்டுகோள் முக்கியம் இல்லையா? என் தந்தையின் அழைப்புதான் பெரிதாகப்படுகிறதா? என் விருப்பத்திற்கு தங்களிடம் எந்த மதிப்பும் இல்லையா? பக்தன் அழைக்காமல் அவனுக்கு காட்சி அளிப்பதில்லையா? நான் உரைப்பது அழைப்பை பற்றியதல்ல. நம்முடைய ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும் மாற்றத்தை உருவாக்கும். இச்செயலும் அவ்வாறே. அப்படியானால் நானே மாற்றத்திற்கு காரணமாகிறேன். தாங்கள் வரவில்லை என்றால் நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். ஆனால் நான் செல்வதை தாங்கள் தடுக்கக்கூடாது மகாதேவா. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். தாங்கள் என்னை தடுக்கவும் கூடாது, என்னை தேடி வரவும் கூடாது. நானாக தங்களை அழைக்கும் வரை என்னை தேடி வரக்கூடாது. தாங்கள் ஏன் என்னை தடுக்கவில்லை சங்கரா? நான் உன்னை தடுக்க எண்ணியது போல் அந்த சதியையும் தடுக்க முயற்சித்தேன். ஆனால் சதியின் எண்ணத்திற்கு நான் தடையாக விரும்பவில்லை. அன்றும் இன்றும் நீயாகவே கைலாயத்தை விட்டு செல்ல முடிவெடுத்தாய். என்னை தடுத்து நிறுத்தியது உன் வார்த்தைகள்தான் பார்வதி. அன்றும் அதுபோன்ற வார்த்தைகளே என்னை தடுத்தது. நினைவில் கொள்ளுங்கள், தாங்கள் என்னை தடுக்கவும் கூடாது, என்னை தேடி வரவும் கூடாது. நானாக தங்களை அழைக்கும் வரை வரக்கூடாது. அன்று நீ சென்ற நாள் அக்னியாக உருவானது. அந்த அக்னி நம் அன்பை முறித்தது. பிரஜாபதி தட்சனின் குரோதத்தால், அதற்காக சதியானவள் அடைந்த குரோதத்தாலும் உருவான அக்னி அனைத்தையும் நிர்மூலமாக்கிவிட்டது.